ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இயேசுவோட நாம் இன்று மகத்துவமான தேவன். தானியேல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். ஆமாங்க, ஈசப்பா நம்மளுக்கு நிறைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செஞ்சுருக்கிறாரு. அவருடைய அடையாளங்களுக்கும் அற்புதங்களுக்கும் அளவே கிடையாது. ஏன்னா எத்தனையோ ஜனங்கள் பாடுபட்ட போதுலையும் அவர் நிறைய உதவி இருக்காருங்க. முதல் அற்புதம் காண ஒரு கல்யாண வீட்டில் தாங்க. அதாவது அந்த கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்ட போது கூட அங்கே இருக்க எல்லாருக்கும் பந்தி விசாரணைக்காக அந்த திராட்சரசத்தை ரெடி பண்ணாருங்க. கண்ணு தெரியாதவங்களுக்கு, பார்வையற்ற குருடர்களை கண்ணு தெரிய வச்சாங்க. முடமாய் இருந்தவர்களை நடக்க செய்தாங்கங்க. காற்றையும் கடலையும் அடக்கி கடலின் மேல் நடந்தவருங்க. முடியுமா? சாத்தியமான காரியம் எதுவுமே இல்லைங்க. அதே மாதிரி பாடையில் மரித்து போனவர்களை கூட உயிரோட எழுப்பின தேவன்க. அவருடைய வல்லமை பெரியது. அவருடைய ராஜ்யம் தலைமுறை தலைமுறையாக இருக்குங்க. அவரோடு சேர்ந்து மகத்துவத்திற்குள் நாமும் பிரவேசிப்போம். பை.